Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு healthy cookies தான் பார்க்க போறோம். Wheat cookies. அதுக்கு first ஒரு பவுல்ல butter வந்து 50 grams எடுத்துர்க்கோம். Butter or ghee ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா வரும். First பட்டரை வந்து நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்க பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா castor sugar ஆட் பண்ணிருக்கோம். castor sugar இல்லன்னா வந்து நீங்க powdered sugar கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா பீட் பண்ணீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் நல்லா சாஃப்ட்டா. ஒரு சின்ன விஸ்கர் வச்சு நீங்க விஸ்க் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வீட் கூட ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் salt ஒரு பிஞ்ச். அப்புறம் nutmeg பவுடர் and cardamom பவுடர் எது இருந்தாலும் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த வீட் ஃப்ளாரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து அந்த பட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த விஸ்க் வச்சு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல டோ கிடைக்கும். இந்த மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு 1 or 2 டீஸ்பூன்ஸ் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கனால மில்க் தேவைப்படல. இதை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வந்துட்டு ரெடி பண்ணி கிளிங் ராப் பண்ண போகிறோம். கிளிங் ராப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஒரு நல்ல ஹார்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட்டு நைஃப் வச்சு நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம் பீசஸாக. நீங்கள் ரோல் பண்ணி குக்கி கட்டர் வச்சு அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. இதுவும் ஒரு ஈஸி மெத்தட். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த குக்கீஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா வந்துட்டு நட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா வந்து கேஷ்யூ நட்ஸ் ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் மாவு ரெடி பண்ணும்போதே வந்து அதுலேயே வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா. இது ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்கும் கூட. பசங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஷேப்ஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஆல்மண்ட் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து வேணும்னா நீங்கள் குக்கி கட்டர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 175 degreesல 20 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்க்கு ஒரு 15 குக்கீஸ் கிட்ட வரும். அதே நீங்கள் டபுள் பண்ணிங்கன்னா ஒரு 30 குக்கீஸ் கிட்ட ரெடி பண்ணிடலாம். இதை ஒரு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 வீக் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. இப்போது ஆட்டா குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.